வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என் ஃப்ரெண்டோட அவரோட தோட்டத்தில் இருந்து கிரேப்ஸ் தந்தவோ, நல்லா ஸ்வீட்டான கிரேப்ஸ். அது நிறைய எல்லாம் சாப்பிட்டு முடிக்கிறாது. நாங்கள் அதில் ஜாம் செய்வோம். எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் வாங்க. வேறு படங்கள் வேண்டாம். நாங்கள் சீட்ஸ் எடுத்து போட்டு நீரடியாக போட்டு அவிய விட்டு அதுக்கப்புறம் செய்யலாம். இதுக்கு நிறைய சீட்ஸ் இருக்கிறபடியாக நாங்கள் இதை இப்படி பழங்களை நல்லா நசித்து அதிலேருந்து ஜூஸை மட்டும் எடுத்து அதுக்கு பிறகு அதை வடித்து போட்டு நாங்கள் செய்வோம். இப்போ ஜூஸ் எடுக்கிறதுக்கு நான் எல்லா கிரேப்ஸையும் நசிக்கிறோம். இப்படி ஃபுல்லாக எல்லாத்தையும் நசித்து அதோட ஜூஸை நாங்கள் எடுப்போம். கிரேப்ஸ் எல்லாம் நல்லா நசித்து வந்துட்டுது. இன்னும் இதுக்கு முன்னு தெரியல நாங்கள் இதை வடித்து எடுப்போம். இப்போ நல்லா நசிச்சாச்சு. எல்லா கிரேப்ஸும் நல்லா நசிச்சு இப்போ நாங்கள் ஜூஸோடு வந்துட்டுது. நாங்கள் இனி இதை வடித்து எடுப்போம். இப்போ நாங்கள் இதுக்குள்ளே விட்டு வடித்து இதால் நல்லா அந்த சதையில் இருக்கிற ஜூஸ் எல்லாத்தையும் இதால் நல்லா அப்படி போட்டு நல்லா சக்கை எல்லாத்தையும் வரும் அளவுக்கு நல்ல வடிவாக வடித்து எடுப்போம். நாங்கள் இதால் ஜூஸ் நல்ல வைன் மாதிரி வருது. மிச்சத்தையும் எல்லாத்தையும் ஃபுல்லாக வடித்து எடுப்போம். இப்படி ஊற்றி நல்லா இதால் நீங்கள் உடைஞ்சி எடுக்கிறதுக்கு இதால் இப்படி நல்லா கடைக்குள்ள எல்லா ஜூஸும் வந்துடும். சக்கை மட்டும் வழியால் போகும். இது சக்கைக்குள்ளே சொட்டு தண்ணி விட்டு புழிஞ்சு எடுத்த சாறு. இதுதான் ஒரிஜினல் சாறு. இப்போ நாங்கள் இதுக்குள்ள சீனி சேர்த்து காய்ச்ச போகிறோம். இந்த சாத்துக்குள்ள நாங்கள் 1 கிலோ சீனி போட்டு அதை காய்ச்சுவோம். சீனி போட்டு காய்ச்சி கொண்டுக்கிறோம். இப்போ பானியாக இருக்குது. நல்லா காய்ச்சப்படட்டும். கொஞ்சம் கொதி வந்த உடனே நாங்கள் மற்ற ஜூஸையும் இதுக்கு சேர்ப்போம். இது ஜாம் செய்கிறதுக்கு விற்கிற பவுடர். இப்போ அதையும் இந்த ஜூஸுக்குள்ளே கலந்து வைக்க போகிறோம். 30 கிராம் பேக்கெட்டில் 2 அந்த ஜாம் செய்கிற பவுடர் இதுக்கு போட்டு அதை நான் நல்லா இந்த ஜூஸுக்குள்ளே கரைச்சி விடுறேன். இதுக்கு நாங்கள் ஜாம் பவுடர் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறோம். ஏற்கனவே கழுவி காய வச்சு இருக்குது. இந்த போத்துருக்கு தான் நாங்கள் சுடத்தான் ஊற்றி வைக்கணும். ஆனால் என்ன மாதிரி காட்டணும். இங்கே பாருங்க, அந்த ஜாமுக்குரிய சீனி பானி கொதிச்சு கொண்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் செல்ல நாங்கள் இந்த ஜூஸையும் ஒரிஜினல் தண்ணி கலந்த ஜூஸ் அது கொதிச்சு கொண்டு இருக்கிற சீனியோட நாங்கள் மற்ற ஜூஸையும் இதுக்குள்ள கலந்து விடுவோம். இந்த மற்ற ஜூஸையும் நாங்கள் இதுக்குள்ள கலந்து விடுறோம். இது கலந்தால் இறுகத்தோடாங்க. மெயினாக நாங்கள் அதுக்கு ஜாம் செய்யறதுக்குரிய பவுடர் போட்டிருக்கிறபடியாக இது கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ இறுகத்தோடாங்கும். இப்போ எல்லா ஜூஸும் கலந்தாச்சு. இப்போ நாங்கள் காய்ச்சி கொண்டுருக்கோம். இன்னும் கொதிக்க தொடங்கவில்லை. கொதிக்க தொடங்கியிருக்குன்னா அந்த ஜெலி சேர்ந்த பவுடர் மாதிரி ஒன்று இருக்குது ஜாம் செய்கிறதுக்குண்டு. அந்த பவுடர் போட்டால் இந்த ஜாம் இந்த தன்மை ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய மாதிரி இறுகி பெறும். நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு சொட்டு உப்பு சேர்த்து விடுவோம் இந்த புளிப்பு தன்மைக்காக இல்லையா. இந்த பாருங்க, இப்போ சீனி பானி பொங்கி பொங்கி வருகுது. இப்போ நாங்கள் கொஞ்சம் ஹீட்டை கொஞ்சம் குறைச்சி வைப்போம். இது பொங்கி பொங்கி ஊற்றுண்டாலும் ஹீட்டை குறைச்சி வச்சு நாங்கள் காய்ச்சி கொண்டே இருப்போம். ஹீட் கூடிட்டுது போல. நான் தள்ளியே வச்சுட்டேன். ஹீட் கூடிட்டுது. உங்களுக்கு பார்த்தா தெரியுமா இந்த கன்சிஸ்டன்சி இறுகி கொண்டு வருது. கொஞ்சம் நேரம் நான் ஸ்லோ ஹீட்டில் தான் விட்டுருக்கேன். சரியான ஸ்லோவில் விட்டுருக்கேன். அப்போ அது கொஞ்சம் நல்லா வத்தி வரும். நாங்கள் இப்போயே பானியாக வந்துட்டுது. இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டால் சரியாக இருக்கும். 1/2 மணி நேரமாக காய்ச்சிட்டேன். இது நாங்கள் இந்த பழத்தில் இறக்கி வச்சா சரியாக இருக்கும். நீர் இறக்குவோம். இப்போ சுட சுட போத்துருக்குள்ளே ஊற்றி வைக்கணும். நான் சுட சுட போத்துருக்குள்ளே ஊற்றுறேன்.
எல்லாத்தையும் ஊற்றியாச்சு. இப்போ நாங்கள் எல்லா பூத்துலேயும் மூடுவோம். சுட சுட ஊற்றின முடியாது, சுடுவது. நாங்கள் இந்த போத்தில் கவிட்டு வைக்கணும். இன்னும் தண்ணி வராமல் இப்படி கவிட்டு தான் வைக்கணும். ஜாம் செய்துட்டு கவிட்டு இப்படியே வச்சு விடுங்க. வந்து அடுத்து நாளைக்கு பார்க்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எல்லா ஜாம் போத்துட்டும் செய்து கவிட்டு வச்சிருக்குது. நாளைக்கு எடுத்து பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குண்டு. ஜாம் எல்லாம் நேற்று ராத்திரி செய்துனால் எல்லாம் செட் ஆகி வந்துட்டுது. பாருங்கள், உங்களுக்கு நான் பானில் பூசி காட்டுறேன். கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ப்ரெட்டபுளாக இருக்குது. நானும் வெரி ஃபஸ்ட் டைம் இந்த ஜாம் செய்து சாப்பிட்றது. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அந்த டேட்ஸ் அண்டபடியாக வித்தியாசமான ஒரு வாசனையும் இருக்குது. செய்து பாருங்கோ, நல்லா இருக்கும்.